எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் காதல்ல ரொம்ப ரொம்ப சீக்ரெட்டான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சைக்காலஜி ட்ரிக். நிறைய பசங்க பொண்ணுங்க கிட்ட ஐ லவ் யூ, நீ இல்லாம நான் இல்லைன்னு எவ்வளவோ சினிமா டயலாக் எல்லாம் பேசுவாங்க. ஆனா அதெல்லாம் கொஞ்ச நாள்ல அவங்களுக்கே போர் அடிச்சிடும். ஆனா உளவியல் படி ஒரு பொண்ணோட கைய இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு அவங்க கண்ண நேருக்கு நேரா பார்த்து நீங்க சொல்ற சில வார்த்தைகள் அவங்க உசுர உள்ள வரைக்கும் அவங்க மனசு விட்டு போகாது. ஏன் தெரியுமா? நீங்க ஒருத்தரோட கைய பிடிக்கும்போது மூளையில ஆக்சிடோசின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் சுரக்கும். இதுக்கு பேரு லவ் ஹார்மோன் அல்லது ட்ரஸ்ட் ஹார்மோன். அந்த நேரத்துல அவங்க மனசு ரொம்ப சாஃப்டா எதை சொன்னாலும் ஏத்துக்கிற நிலைமையில இருக்கும். இன்னைக்கு வீடியோல அந்த மாதிரி ஒரு மேஜிக்கலான நேரத்துல நீங்க எந்த 3 விஷயங்கள அவங்க கிட்ட சொல்லணும், அதை எப்படி சொல்லணும்னு ரொம்ப ஆழமா பேச போறோம். உங்க ஆள உங்க மேல பைத்தியமாக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. நான் சொல்ல போற வார்த்தைகளை ஏதோ ரோட்ல நடந்து போகும்போதோ இல்ல பைக்ல போகும்போதோ கேஷுவலா சொல்லக்கூடாது. அதுக்குன்னு ஒரு மொமெண்ட் நீங்க கிரியேட் பண்ணணும். 2 பேரும் அமைதியா எங்கேயாவது உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும்போதோ இல்ல அவங்க ஏதாவது கவலையில இருக்கும்போதோ சட்டுன்னு எதுவும் பேசாம அவங்களோட 2 கைகளையும் உங்க கைகளுக்குள்ள வச்சுக்கோங்க. உங்களோட பெருவிரலால அவங்க கைய மெதுவா தடவி கொடுங்க. இதுக்கு பேரு ரீஅஷூரன்ஸ் டச். அதாவது நான் இருக்கேன் பயப்படாதன்னு சொல்லாம சொல்றது. அப்போ அவங்க என்ன ஏதுன்னு புரியாம உங்க கண்ண பாப்பாங்க. அந்த நிமிஷம் அவங்க கண்கள மட்டுமே பார்த்து ரொம்ப ஆழமான குரல்ல நீங்க சொல்ல வேண்டிய முதல் விஷயம், பொதுவா பசங்க என்ன சொல்வாங்க? நீ ரொம்ப அழகா இருக்க, உன் கண்ணு அழகா இருக்குன்னு சொல்வாங்க. இதெல்லாம் அவங்க பியூட்டி பார்லர் போனாலே அவங்களுக்கு கிடைச்சிடும். ஆனா நீங்க அவங்க கைய பிடிச்சு உலகத்துல எவ்ளோ டென்ஷன் இருந்தாலும் எவ்ளோ கஷ்டம் இருந்தாலும் உன் கைய பிடிச்சிட்டு உன் பக்கத்துல உட்கார்ந்திருக்கும்போது எனக்கு கிடைக்கிற அந்த நிம்மதி வேற எங்கேயுமே கிடைக்கலடி, நீதான் என்னோட அமைதி அப்படின்னு சொல்லுங்க. ஒரு பொண்ணுக்கு இது எவ்ளோ பெரிய வார்த்தை தெரியுமா? ஒரு ஆணோட வாழ்க்கையில அவளுக்கு இருக்கிற இடம் அழகு சம்பந்தப்பட்டதில்ல, அவனோட மனசு சம்பந்தப்பட்டதுன்னு அவங்களுக்கு புரியும். இவன் உலகமே நான் தானோ அப்படிங்கிற ஒரு பெருமையும் சந்தோஷமும் அவங்க மனசுக்குள்ள மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். உங்கள ஒரு நாளும் அவங்க இழக்க விரும்ப மாட்டாங்க. 2வது விஷயம், இது ரொம்ப ரொம்ப முக்கியம் மச்சான். ஒவ்வொரு பொண்ணுக்குள்ளயும் ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கும். நான் கருப்பா இருக்கேனோ, நான் குண்டா இருக்கேனோ, என் கேரக்டர் இவனுக்கு பிடிக்குமான்னு நிறைய பயம் இருக்கும். அவங்க கைய பிடிச்சு கண்கள பார்த்து சொல்லுங்க. உனக்கு கோபம் வரும், நீ சண்டை போடுவ, உன்கிட்ட நிறைய மைனஸ் இருக்கலாம். ஆனா எனக்கு அதெல்லாம் ஒரு குறையாவே தெரியல. உன் பிளஸ், உன் மைனஸ் எல்லாத்தோடையும் சேர்த்து உன்னை நான் அப்படியே ஏத்துக்கிறேன். ஐ ஆக்செப்ட் யூ எக்ஸாக்ட்லி த வே யூ ஆர். மச்சான்ஸ், இந்த வார்த்தைய நீங்க உண்மையான அன்போட சொல்லும்போது முக்காவாசி பொண்ணுங்க கண்ல தண்ணீர் வந்துடும். ஏன்னா இந்த உலகத்துல எல்லாரும் அவங்கள ஜட்ஜ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா நீங்க மட்டும்தான் அவங்கள எந்த ஒரு எதிர்பார்ப்போ இல்லாம ஏத்துக்கிறீங்கன்னு ஃபீல் பண்ணும்போது உங்க மேல அவங்களுக்கு வர காதலும் மரியாதையும் பல மடங்கு அதிகமாகிடும். 3வது விஷயம், பெண்களோட சைக்காலஜில அவங்க காதல்ல ரொம்ப தேடுற ஒரு விஷயம் பாதுகாப்பு. அது பிசிக்கல் செக்யூரிட்டி இல்ல, இமோஷனல் செக்யூரிட்டி. அவங்க கையை இன்னும் கொஞ்சம் இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு சொல்லுங்க. நமக்குள்ள எவ்ளோ பெரிய சண்டை வந்தாலும் சரி, இந்த உலகமே உன்னை தப்பா பேசினாலும் சரி, இல்ல நிலைமை எவ்ளோ மோசமா போனாலும் சரி, என்ன நடந்தாலும் ஏன் கை உன்னை விட்டு விலகாது. ஐ எம் ஆல்வேஸ் ஹியர் ஃபார் யூ. இந்த வார்த்தை ஒரு பொண்ணோட ஆழ் மனசுல ஒரு மிகப்பெரிய ரிலீஃப கொடுக்கும். இவ எப்பவும் நம்ம கூட இருப்பான் அப்படிங்கிற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை அவங்களுக்கு வந்துடுச்சுன்னா, அதுக்கப்புறம் உங்கள தவிர வேற யார பத்தியும் அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. அவங்க வாழ்க்கையில நீங்க தான் அவங்களுக்கு முதல் ஆப்ஷனா மாறுவீங்க. ஆனா மச்சான்ஸ், இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த நீங்க நோட் பண்ணணும். இது வெறும் மனப்பாடம் பண்ணி பேசுற சினிமா டயலாக் கிடையாது. இது ஒரு இமோஷன். நீங்க இத சொல்லும்போது உங்க கண்ல உண்மை இருக்கணும், உங்க வாய்ஸ்ல அந்த ஃபீல் இருக்கணும். சும்மா கடமைக்குன்னு கைய பிடிச்சுக்கிட்டு போனை பார்த்துட்டே இத சொன்னீங்கன்னா பொண்ணுங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடுவாங்க. இவன் ஏதோ யூடியூப் வீடியோ பார்த்துட்டு வந்து நடிக்கிறான்னு நினைச்சிடுவாங்க. அதனால உண்மையாவே உங்க மனசுக்குள்ள அவங்க மேல அந்த அன்பு இருக்கும்போது, அந்த சரியான தருணம் வரும்போது மட்டும் இத சொல்லுங்க. அந்த ஒரு நிமிஷம் உங்க 2 பேரோட வாழ்க்கையிலயும் ஒரு பெரிய மேஜிக்க உருவாக்கும். சோ மச்சான்ஸ்,
அடுத்த முறை உங்க ஆள மீட் பண்ணும்போது அவங்க கைய பிடிச்சு இந்த வார்த்தைகளை சொல்லி பாருங்க. அவங்க ரியாக்ஷன் என்னவா இருந்துச்சுன்னு வந்து மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. மொரட்டு சிங்கிள்ஸ் மற்றும் கமிட்டடான உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போல நிறைய லவ் சைக்காலஜி ரகசியங்களை தெரிஞ்சுக்க நம்ம ஜில்லாடி ஜீவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை தட்டி விடுங்க. அடுத்த வீடியோல இன்னும் ஒரு சூப்பரான டாபிக்கோட உங்களை வந்து சந்திக்கிறேன்.